ஒரு அழகான ஆற்றங்கரையில் பெரிய பழமரம் ஒன்று இருந்தது. அந்த மரத்தில் புத்திசாலியான ஒரு குரங்கு மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தது. அந்த மரத்தில் இனிப்பான பழங்கள் நிறைய இருந்தன. குரங்கு தினமும் பழங்களை சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு நாள் ஒரு முதலை ஆற்றங்கரைக்கு வந்தது. அதை பார்த்த குரங்கு நல்ல மனதுடன் பழங்களை கொடுத்தது. முதலை அந்த பழங்களை சாப்பிட்டு மிகவும் மகிழ்ந்தது. இவ்வாறு தினமும் அவர்கள் நல்ல நண்பர்களாக மாறினர். ஒரு நாள் முதலை தனது வீட்டிற்கு பழங்களை கொண்டு சென்றது. அதை சாப்பிட்ட அதன் மனைவி பேராசையுடன், இந்த குரங்கன் இதயம் இன்னும் இனிப்பாக இருக்கும் என்றாள். முதலை மிகவும் குழப்பமடைந்தது. ஆனால் மனைவியின் ஆசைக்காக குரங்கை கூட்டிச் செல்ல முடிவு செய்தது. அடுத்த நாள், நண்பா, என் வீட்டிற்கு வா என்று முதலை குரங்கை கூப்பிட்டது. குரங்கு மகிழ்ச்சியாக முதலை முதுகில் ஏறியது. ஆற்றின் நடுவில் சென்றபோது முதலை உண்மையை சொல்லியது. அதைக் கேட்ட குரங்கு சற்று அதிர்ச்சியடைந்தது. ஆனால் குரங்கு மிகவும் புத்திசாலி. அடடா, என் இதயத்தை மரத்தில் விட்டுவிட்டேன் என்று அது சொன்னது. முதலை அதை நம்பி திரும்ப மரத்தருகே வந்தது. உடனே குரங்கு மரத்தில் ஏறி பாதுகாப்பாக தப்பித்தது. யாராவது தங்கள் இதயத்தை வெளியே வைப்பார்களா என்று குரங்கு சிரித்தது. முதலை வெட்கப்பட்டு அமைதியாக நின்றது. புத்திசாலித்தனம் இருந்தால் எந்த ஆபத்தையும் சமாளிக்கலாம். யாரையும் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. இந்த கதை பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.